எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நான் சாக்லேட் கேக் தான் அடிக்க போறேன். அதுக்கு வாங்கோ என்னென்ன தேவையான பொருட்கள் பார்ப்போம். அதுக்கு நான் 200 கிராம் பட்டர் எடுக்கிறேன். ஓகே, இப்ப 200 கிராம் பட்டர் எடுத்தாச்சு. அதோட சேர்த்து 2.5 டெசி சீனி எடுப்போம். வாங்கோ அடிப்போம். இப்ப வாங்கோ பட்டரும் சீனியும் அடிச்சாச்சுது. இனி ஒவ்வொரு முட்டையா போட்டு அடிப்போம். 5 முட்டை போட போறேன். இப்ப வாங்கோ முட்டையும் அடிச்சாச்சுது. ஓகே, இப்ப பட்டர் சீனி முட்டை எல்லாம் அடிச்சாச்சுது. இப்ப நான் இதுக்குள்ள 2.5 டெசி மா போட போறேன். அதோட சேர்த்து 1/2 டெசி கொக்கோ பவுடரும் போடுவோம். போட்டுட்டு இதை கலப்போம். அதோட சேர்த்து பேக்கிங் பவுடர் டீஸ்பூனால நான் 2 கரண்டி போடுறேன். அதோட சேர்த்து ஒரு தேக்கரண்டி வெனிலா சுகரும் போட்டுட்டு இதை கலப்போம். ஓகே, இப்ப வாங்கோ தட்டுக்குள்ள விடுவோம். ஓகே, இப்ப தட்டுக்குள்ள விட்டாச்சு. இனி அவனுக்குள்ள வைப்போம். 180 பாகையில வச்சுட்டு 40 நிமிஷம் வச்சு எடுப்போம். வாங்கோ கேக்கு ரெடி ஆயிடுது. இனி இதுக்கு மேல சாக்லேட் கரைச்சு ஊத்துவோம். வாங்கோ. இப்ப 100 கிராம் பட்டரை நான் மிக்ரோன்ல வச்சு சூடாக்கி வச்சிருக்கிறேன். அதோட சேர்த்து 2 மேசக்கரண்டி கோப்பி தண்ணி எடுக்க போறேன். இந்த கோப்பி ஊற வச்சது. இப்ப இதால 2 மேசக்கரண்டி நான் எடுக்கிறேன். இதோட சேர்த்து கொக்கோ பவுடரும் 1 கரண்டி எடுக்கிறேன். அதோட சேர்த்து இதுக்கு பவுடர் சுகர் 3 டெசி எடுக்கிறேன். இது கொஞ்சம் இனிப்பு கூடத்தான், உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி போட்டு கொள்ளுங்க. இப்ப 3 கலந்து போட்டு அகலும் தண்ணியா இல்லாமல் அகலும் இறுக்கம் இல்லாமல் ஒரு நடுத்தர பருவத்தில் இருக்கணும். இப்ப இது கொஞ்சம் தண்ணியா இருக்குது. அப்ப அதில் கொஞ்சம் பவுடர் சுகரை போடுவோம். ஓகே, இது கணக்கான பதம். இப்ப வாங்கோ இது ரெடி ஆயிடுது. இனி கேக்கு மாறிடுது. கேக்கு ஆறுனா அப்புறம் ஊற்றணும். இப்ப இதுக்கு மேல இதை ஊற்றுவோம். ஊற்றி போட்டு இதை இப்படி நிரவ வேண்டியதான். ஓகே, இப்ப எல்லா இடமும் ஊற்றி பூசியாச்சுது. இப்ப இதுக்கு மேல இதை தூவுவோம். இது சின்ன அகலுக்கு நல்ல விருப்பம். இது எல்லாம் தூவி ரெடி ஆயிடுது. இது உடனே வெட்ட இல்லாத என்னண்டா இப்பதான் ஊத்தினது. இது கொஞ்சம் காயணும். காஞ்சாப்புறது துண்டு துண்டா வெட்டுவோம். ஓகே, இப்ப வாங்கோ மேல ஊத்தினது காஞ்சிடுது. இனி துண்டா வெட்டுவோம். இப்ப மற்ற சைடுக்கும் வெட்டி போட்டு இப்ப வட்டி ஆச்சது. இதை எடுப்போம். ஓகே, இப்ப பாருங்க எங்கட கேக்கு நல்லா சாஃப்டா இருக்குது. கேக்கு ரெடி ஆயிடுது. ஓகே, இப்படி நீங்களும் செய்து சாப்பிட்டு இப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.